தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போறது இருக்குல்ல, அந்த சபையில் வந்து இப்போ தனி தீர்மானங்கள் சொல்றாங்க, தனி தீர்மானத்தில் அதை பற்றி பேசுகிற விஷயம் இருக்குல்ல சார். இந்த தனி தீர்மானங்கள் அப்படிங்கிறதே நம்ம இதுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் அது. இந்த தனி தீர்மானங்கள் நீங்கள் உங்களுக்கு நான் கரெக்டாக தனி தீர்மானம் பற்றி நம்ம நிச்சயம் பேசுவோம். அது வந்து ஆனால் மற்றதெல்லாம் ஒரு மரபு தானே. ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து காவிரிக்கு இதுவரை நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம், போட்டிருக்கோம் தீர்மானம். நீங்கள் வந்து நீட்டு பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம். இதெல்லாம் அந்த மரபு அப்படி அந்த லெகசி அப்படி ஃபாலோ பண்ணி வந்து இப்போ தாவேகா என்ன சொல்லுது, எப்பா நாங்களும் அதே லைனில் தான் நிற்கிறோம். காவிரியாக இருக்கட்டும், மொழிப்போராக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், தொகுதி மறுவரையறை, எல்லாத்துலேயும் எங்களோட டோன் வந்து இந்த டோன் தான். நீங்கள் இதிலலாம் எங்களை அரசியல் ரீதியாக கார்னர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நாங்களும் அதே தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. என்னென்னா இதில் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே தேசிய கட்சிகளுக்கு எதிரானது. இப்படி தான் இருவரும் கழகங்களும் தேசிய கட்சிகளை அப்படி ஒரு இடத்துல வச்சாங்க. இந்த தீர்மானங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது வேற. ஆனால் அதுக்கு அரசியல் ரீதியாக என்ன மதிப்பு இருக்குது. அப்போது நாங்கள் எதிர்த்து பண்ணியிருக்கிறோம் தீர்மானம் அதை வந்து அப்போ இது வந்து பரஸ்பரம் திமுக அதிமுக இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. இப்போ தாவேகா என்ன பண்ணுறாங்க, அதே ஸ்ட்ராட்டஜி. திமுக அதிமுக தாவேகாங்கிறது இந்த மாநில நலன் சார்ந்த கட்சி. அப்போ இதில் யாருக்கு எதிராக இது வந்து பொசிஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு எதிராக. அப்போ அரசியல் ரீதியாகவும் அவங்க வந்து ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று பாருங்கள், ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு எம்பிக்கள் கூட்டம் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறா, யாரெல்லாம் இதை எதிர்க்கிறா. அப்போ ரொம்ப அந்த லைன் வந்து இது எல்லாமே அரசியல் நடவடிக்கை தானே, இது நிர்வாக நடவடிக்கை இல்லை, இது எல்லாமே அரசியல். அப்போ அவருக்கு வந்து எல்லா பற்றி புரிதல் இருக்கு. நம்ம நிர்வாக நடவடிக்கைகள் மட்டும் எடுத்தால் போதாது, பேரவைக்குள்ளே நல்லா பேசினா மட்டும் போராது, அரசியலாகவும் சில விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ அதையும் அவர் சேர்த்து பண்ணுறாரு. அப்போ தெளிவாக தானே போகிறாங்க. முன்னாடி கேட்டுக்கள் யார் சிறப்பாக செயல்படுறான்னு கேட்குறேன். நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லைங்க. ஏன்னா நம்பர் ஆளுங்கட்சிக்குள்ளே தான் கேட்குறேன். ஆளுங்கட்சிக்குள்ளே ஆத ஒரிஜினா இருக்கிறாரு, நிர்மல்குமார் இருக்காரு. அதான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் எந்த கேள்வி, ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும்னு நினச்சாலே எந்திரிச்சு பதில் சொல்லிடுறாங்கல்ல. இப்போ இந்த நீங்கள் பதில் வர்ற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அவங்க அவங்க தூக்கின உடனே ஒரு எதிர்கட்சி சபாநாயகர் என்ன சொல்றாரு, மண் மிகுந்த அமைச்சர், அந்த அமைச்சர், அந்த அமைச்சர்னு சொல்லி எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஸ்கோர் பண்ணாம எல்லாரும் எமர்ஜ் ஆகட்டுங்கிற எண்ணம் வந்து ஐயா முதல்வருக்கு இருக்கு. பேசுங்க, நீங்க எல்லாருமே கிடைக்கிற வாய்ப்புல பேசுங்க, பேசி பழகுங்க. அப்படின்னாதான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம நகர முடியும். அந்த அச்சம் போகட்டும் அப்படின்றாரு. இப்போ முன்வரிசையிலே இருப்பதிலே கூட சில அமைச்சர்கள் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பின்வரிசையில் இருக்கிறவங்க நம்ம இன்னும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒருத்தரை பார்த்து ஒரு எம்எல்ஏ நல்லா பேசுகிறாங்க. அப்போது இது ரொம்ப இயல்பாக அந்த சபை வந்து அப்படி எழுந்து வர்றதா தான் நான் பார்க்குறேன். ரைட். இப்போ இந்த பக்கம் எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படை எண்ணிக்கை அடிப்படையில் திமுக இருக்குது. ஸோ எதிர்கட்சி அந்த ரோலை வந்து திமுக கரெக்டாக பண்ணுறாங்களா, இல்லை அதிமுகவுடைய குரல் அதிகமாக உள்ள கேட்குற மாதிரியும் நமக்கு தோணுது சபையை பார்க்கின்ற பொழுது. திரு எடப்பாடி பெரிய அளவில் லீட் எடுத்து போகிற மாதிரியும் தெரியுது. இல்லை, இப்போ நீங்கள் நீர்ப்பாசனம் இந்த மாதிரியான சில தலைப்புகள் இருக்குது. அதில் அவர் நல்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட ஒரு முதல்வராக இருந்த காரணத்தினால அவரால் சில விஷயங்களை நல்லா கன்சாலிடேட் பண்ணி இயல்பாக பேசிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த நரேட்டிவ் பாலிடிக்ஸில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக தானே இருப்பாங்க. இப்போ என்னென்னா இன்னும் போக போக இப்போ இன்னும் சபையில் உள்ள அவங்களோட மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ வந்து ஐயா ரகுபதி பேசியிருக்காங்க, இன்னும் வந்து ஐயா தங்கம் தென்னரசு பேசுவார், ஐயா செங்கோட்டையன் பேசுவார், இல்லை இவர் ஐயா கண்ணப்பன் பேசுவார். இந்த மாதிரி அவங்க தரப்புலையுமே இன்னும் பெரிய, ஏன்னா அதில் நீங்கள் எதிர்வரிசையில் இருக்கிறதுல ஒரு 1/3 வந்து அமைச்சர்களாக இருந்தவங்க. இல்லை இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களோ, இல்லை அடுத்தடுத்து இன்னும் செப்டம்பர் வரைக்கும் இருக்குல்ல, அவங்க அதை பிரிச்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா இப்போ ஐயா ஏவாவேலு இப்போ அதுலேயே ஒரு சில பேர் தான் இப்போ பேசுகிறாங்க. அப்போ இன்னும் அடுத்தடுத்து விவாதங்கள் போக போக ஒவ்வொருவராக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னும் அந்த குரல் வந்து ஓங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கொஞ்சம் அமைதியாக அதை போகிற மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு சலசலப்போ பெரிய அளவில் ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த அமைதிக்கு என்ன காரணம்? அது ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி வந்து அவங்கள டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ நேற்று ஒரு புது உறுப்பினர் எழுந்து நீங்கள்லாம் வந்து கன்னி பேச்சிலே என்ன சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னாருங்க, சட்டப்பேரவையில் நாங்கள்லாம் டென்ஷனாக இருந்தோம், நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னார், நீங்கள் எப்போ இடி வருமோ ஐடி வருமோன்னு சொல்லி
அப்படின்னு ஒன்று சபாநாயகர் இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது, இது வந்து முறை கிடையாது அப்படின்னு சொல்லி சபாநாயகரே கண்டிக்கிறார். அப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லாத போகுது. அப்போ ஆளுந்தரப்புமே அவங்கள நம்ம ஆண்டகனைஸ் பண்ண வேண்டாம், நம்ம இயல்பாக பேசுவோம், அரசினுடைய திட்டங்களை பற்றி பேசுவோம், ப்ரொவோக் பண்ண வேண்டாம். நீங்கள் ஐயா விஜயகாந்த் வந்து சபையில் எந்திரிச்சு ஒரு நாக்கை துருத்தி ஒரு ரியாக்ட் பண்ணார், அது எதிர்வினை தானே, அது அவரோட வினை இல்லைல்ல. இங்கேருந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, அவர் அங்கே எதிர்வினை ஆற்றிட்டார், அதுக்கு வழிவகுக்க வேண்டாம் வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம சபையை வந்து நல்லபடியாக நடத்துவோம், நம்ம எமர்ஜ் ஆகும், சபை அப்போ அந்த இன்டென்ஸாக அது நடக்குது. ஒவ்வொரு விஷயத்தின் மேலும் விவாதம் நடக்குது, ஒவ்வொரு விஷயத்தின் மேலேயும் ரொம்ப ஒவ்வொருத்தரும் தன்னால் தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து சபை வந்து அப்புறம் ரெண்டு தரப்புமே அது பொதுப்பாக அது வந்து ஆளுங்கட்சி தரப்பில் தான் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் சொல்லி எதிர்கட்சி உடனே இப்போ வெளிநடப்புங்கிற பேச்சே இல்லையே. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநடப்புங்கிறது ஒரு சம்பிரதாய நடைமுறை தான், அவங்க வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே தான் போகிறாங்க. ஆனால் இப்போ இதுவரை பாருங்கள் வெளிநடப்புங்கிற பேச்சே இல்லையே. அப்போ சபையை வந்து நல்லபடியாக கொண்டு போயிடணுங்கிற எண்ணம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது. நம்ம அவங்கள தேவையில்லாமல் வந்து ப்ரொவோக் பண்ண வேண்டாம், ஆண்டகனைஸ் பண்ண வேண்டாம், அரசியலாக எதையும் சொல்ல வேண்டாம், நிர்வாகமாக நம்ம உரையாடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதுனால எதிர்கட்சிகளும் அதே லைன் அண்ட் லென்த்தில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிறைவா இப்போ சபைக்குள்ளே பேசணும், இப்போ சபைக்கு வெளியே ஆட்சி அதிகார நிர்வாகம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவங்க படிப்படியாக கற்றுக்கிட்டு வராங்களா, இல்லை இதில் அது குழப்பம் இருக்குதா? இல்லை, அவர் வந்து முதல்ல எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணிட்டார்ல. அதாவது லஞ்சம் வந்து கீழே இருக்கிற மக்கள் நிர்வாகத்தோடு சேர்ந்து நிர்வாகத்துக்கு கொடுக்கக்கூடியது லஞ்சம். ஊழல் வந்து மேலே இருக்கிறவங்க கீழே திட்டம் போட்டு அதை பிளான் பண்ணி ஊழல். ரெண்டுக்கும் எதிராக இருப்பேன். ஒரே வார்த்தை, ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்த அரசில் ஒரே ஒரு பவர் சென்டர் நான் தான், அது ஒரு முக்கியமான ஸ்டேட். ரெண்டாவது, லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நான் நிச்சயமாக இருப்பேன். யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு மக்களை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாருனாலே தன்னோட நிர்வாகத்தை அவர் எவ்வளோ நேர்மையாக வச்சுருக்காரு. நீங்கள் அவ்வளோ நேர்த்தியாக வைக்கலைன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு நிர்வாகம் நேர்த்தியாக இருந்தால் தானே சொல்ல முடியும். நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள், என் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், என்னோட மாமன் இருக்கான், தாய்மாமன் ஆள்றான், என்னோட பிள்ளை ஆட்சியில் இருக்குது அப்படின்னு. சார் இந்தியாவில் இதுவரை எந்த முதலமைச்சரும் அப்படி பேசுகிறதே இல்லை சார். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்தியாவிலே இதுவரை எந்த முதலமைச்சரும் நேராக வரலாற்றில் இல்லை சார். இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் நேரடியாக மக்களை பார்த்து லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொன்னதில்லை சார். நீங்கள் கீழே லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மேலே நிர்வாகத்தில் நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறவங்க ஆண்டகனைஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா ஊழல்ங்கிறது வந்து டாப் லெவலில் தான் நடக்கும். அப்போ அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் பணம் வாங்குறது ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னு நிர்வாகமே ரெண்டா. அப்போ என்ன சொல்றாரு, இங்கேயும் கட்டுப்படுத்துறாரு, அங்கேயும் கட்டுப்படுத்துறாரு. உங்களை பொறுத்தளவு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அரசு சார். இதை விட முக்கியமான அரசியல் ஸ்டேட்மெண்ட் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இனிமேல் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். அவ்வளோதான். நீங்கள் இனி எல்லாமே நிர்வாகம் தான் சார். திராவிட அரசியல் என்ன பண்ணலை, முன்னேற்ற கழகங்கள் என்ன பண்ணலை சார்? எந்த இடத்துல அவங்க மக்களை விட்டு விலகி போனாங்க சார்? அவங்களோட திட்டங்கள், அவங்களோட செயல்பாடுகள் ரெண்டு தான் சார். ஊழலாலையும் லஞ்சத்தாலையும் தான் போனாங்க. இந்த ஊழலும் லஞ்சமும் வந்து என்ன பண்ணுச்சு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸை உருவாக்குச்சு. நீங்கள் ஒரு அமைச்சராக இருப்பீங்க, இந்த பணத்தை கொண்டு தம்பிகிட்ட கொடுன்னுவீங்க, மச்சான்ட்ட கொடுன்னுவீங்க. அப்போ அதிகார மையங்கள் அப்படி உருவாகுச்சு. கட்சிக்காரங்க எரிச்சலானாங்க. இந்த ஒரு சில பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பெரிய பெரிய வீடுகளை கட்டினாங்க, விலை உயர்ந்த கார்களை வாங்கினாங்க, உறவினர்கள் பெரிய அளவில் வந்து. அப்போ இது எல்லாம் சேர்த்து தானே சார் இவங்களை வீழ்த்திச்சு. வேற என்ன சார் திராவிட அரசியலில் இல்லை? முன்னத்தியர் சார், இந்தியாவுக்கே முன்னத்தியராக இருந்தவங்க ஒன்று தானே, லஞ்சமும் ஊழலும் தானே இவங்களை வீழ்த்திச்சு. இன்னைக்கு அது அவங்களுக்கு உள்ளேயே தானே போய் வீழ்த்திச்சு. அவங்களே பரஸ்பரம் யாரும் பேசலை. இந்த தேர்தலில் யாராவது நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக மாறிடுச்சு சார். ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு வராரு, 5 கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி பெரிய அளவில் அவர் செல்வத்தை வந்து ஜஸ்ட் த்ரோயிங் த மணின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மாறும்போது கட்சிக்காரங்க, ஆட்சி பார்க்குறவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே நடந்த எதிர்வினை தானே சார் இது. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல வந்து நிர்வாகத்தில் நம்ம இதை தான் சரி பண்ணணும் சார். நீங்கள் ஊழலும் லஞ்சமும் பண்ணுறது தான் கஷ்டம், ஏன்னா அது சட்டத்துக்கு புறம்பானது. அதுக்கு நீங்கள் மெனக்கடணும், ஃபைல்களை இப்படி எழுதணும், அப்படி எழுதணும், இப்படி மாற்றணும். இவர் என்ன சொல்கிறாரு, சட்டத்தின் ஆட்சி நடக்கும், லா ஆஃப் த லேண்ட் வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக். அதனால தானே மக்கள் இன்னைக்கு அவர் போகிற இடங்களில் எங்கேயாவது கொடி கட்டுறாங்களா? இப்போ முன்னெல்லாம் முதல்வர்கள் வந்தால் கட்சிக்காரங்க போய் வரிசையாக நிற்பாங்க, மாவட்ட செயலாளர் வருவார். இப்போ எங்கேயாவது பாருங்கள், அவர் ஆய்வுக்காக எங்கெங்கேயோ போகிறாரு, சென்னையில் வெவ்வேறு இடங்களுக்கு
எங்கேயாவது கட்சி கொடி கட்டுறாங்களா, பேனர் வைக்கிறாங்களா, பதாகையோட நிற்கிறாங்களா, அல்லது கட்சிக்காரங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்களா? எதுவுமே இல்லையே சார். பொதுமக்கள் இயல்பாக போகிறாங்க வராங்க. அப்போ அந்த நன்மதிப்பை அவங்க ஏதோ ஒரு இடத்துல உணர போய் தானே. இப்போ டிடிசிபியில் இது நீங்கள் அப்போ இடைத்தேர்தல் அப்போ தான் பார்க்கணும், அது மாதிரி நடக்கும் சார். ஆய்வுக்கு அப்போ இல்லை சார், ஆய்வுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது சார். நீங்கள் முன்னாடி இருந்த தலைவர்கள் எங்கே முதல்வர் போனாலும் அது ஒரு பகுதிக்கு போனால் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாரும் சேர்ந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க, கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, கொடி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை சார். இந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். அப்போ அவர் என்னன்னா தனக்கென ஒரு பாதையில் அவர் போகிறாரு, இதான் நம்மளோட பாதை அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு. சிறிய சிறிய மாற்றங்களை அவர் செய்கிறார தவிர அதை வந்து அவர் பேசுறது இல்லை, தன்னுடைய செயலால் காட்டுறாரு. சார் இப்போ எங்கேயாவது அமைச்சர்களை தேவையில்லாமல் கூட நான் அங்கே போகிறேன், நீங்கள் இங்கே வந்து நில்லுங்கன்னுலாம் சொல்கிறாரா? இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து மெட்ரோ வந்து மவுண்ட் ரோட்டில் ஆரம்பித்து போரூர் வரைக்கும் போனார். மெட்ரோவில் ஃபஸ்ட்டு மவுண்ட் ரோட்டில் இல்லை மெட்ரோ ஹெட் ஆஃபீஸ் போனார், திரும்ப கத்திப்பாரா போனார், திரும்ப போரூர் போனார், அப்புறம் பூந்தமல்லி வரைக்கும். அந்த இது எல்லாமே இது பண்ண போது எங்கேயாவது நீங்கள் கட்சிக்காரங்க 10 பேர் வாங்க, அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து இல்லை மக்கள் இருக்கிறாங்க, மக்களை பார்க்குறாரு, ஆய்வு பண்ணமா வந்தமா அப்படின்ட்டு இருக்காரு. அப்போது மாற்றத்தை வந்து அவர் பிரகடனப்படுத்துறது இல்லை, அவர் செயலாக செய்கிறாரு. அதே மாதிரி கட்சிக்காரங்க கிட்டையும் பாருங்க, ஆரம்பத்தில் வந்தோடனே பேனர் போஸ்டர் நிறைய வச்சாங்க. இப்போ முதல்வரே வைக்கிறது இல்லைன்னு கட்சிக்காரங்க அப்படியே அது படிப்படியாக குறையுது. இல்லை இது என்ன அவரே வைக்கிறது இல்லை, நம்ம எப்படி வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ ஒரு செயலே வந்து முன்னே நிற்கும் போது சொல் வந்து பின்னாடி போகுது. அதான் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி தினமணி சார்பா.